ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலுமெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அண்ணா ஆரம்பித்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, எப்படி இயங்க போகிறது, அரசியலில் அதனால் சாதிக்க முடியுமா, விஜய் அண்ணாவினுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கிறது, இது போன்ற அமைப்புகளை எல்லாம் மிக துல்லியமாக நிதானமாக பார்க்கலாம் ஜோதிட அடிப்படையில். நீண்ட நாட்களாக என்னுடைய ஜோதிட சொந்தங்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொண்டு, ஐயா, தமிழக வெற்றி கழகம் விஜய் அண்ணாவுடைய தமிழக வெற்றி கழகம் அரசியலில் சாதிப்பதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா? ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறார்கள். ஜோதிட ரீதியாக உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய கருத்தை ஏன் பதிவு செய்ய மறுக்கிறீர்கள் என்று கேட்டிருந்தார்கள். இதில் மறுப்பதற்கு எதுவும் இல்லை. இருப்பதை எந்த பக்க சார்பும் இல்லாமல் அவருடைய ஜாதகம் என்ன பேசுகிறது என்பதை பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் அரசியல்ல வெற்றி கொடி நாட்டுமா? அது வெற்றி கழகமாகவே இருக்குமா? விஜய் அண்ணா இப்போது சினிமாவிலிருந்து நேரடியாக அப்படியே நகர்ந்து வந்து அரசியலில் காலொன்று நிற்கிறார். சினிமாவில் அவருக்கு ஏற்பட்ட அத்தனை விமர்சனங்களையும் புறந்தள்ளிவிட்டு தன்னுடைய சொந்த முயற்சியால் வெற்றி வாகை சூடியது போல அரசியலிலும் அவர் வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பு அவருடைய பிறந்த யாதகத்தில, அவருடைய சொந்த யாதகத்தில இருக்கிறதா? இது போன்ற விடயங்களை எல்லாம் மிக துல்லியமாக தெளிவாக பார்க்கலாம். அவருடைய யாதகத்துல அவருடைய பிறந்த ஆண்டு, மாதம், தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் எல்லாமே என்னுடைய நெருங்கிய ஜோதிட சொந்தங்களாக எனக்கு தரப்பட்டது. அவற்றை வைத்துக் கொண்டு மிக துல்லியமாக கணித்திருக்கிறோம், பார்க்கலாம். 1974 ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் மாதம் 22ஆம் தேதி சென்னையில பிறந்திருக்கிறார். காலையில 9 மணி 25 நிமிடம் 22ஆம் தேதி 6ஆம் மாதம் 1974ஆம் ஆண்டு, அதாவது ஜூன் மாதம் 6ஆம் மாதம் 22ஆம் தேதி 1974ஆம் ஆண்டு காலையில 9 மணி 25 நிமிடத்திற்கு பிறந்திருக்கிறார். சென்னையில பிறந்திருக்கிறார். கடக லக்னம், கடக ராசி, பூச நட்சத்திரம். அவருடைய ஜாதகத்தை ஜெனரேட் பண்ணி பார்த்த போது, அதாவது எடுத்து பார்த்த போது, கடக ராசி, கடக லக்னம், ராசிநாதன் லக்னநாதன் லக்னத்திலேயே வளர்பறை சந்திரனாக அங்கே அமர்ந்திருக்க, அங்கே கூடவே ராஜ யோகாதிபதி செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார். அந்த இடம் செவ்வாய்க்கு நீச்சமாக இருந்தாலும் முறையான நீச்ச பங்கத்தை அடைந்திருக்கிறார். வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருக்க நீச்சபங்க ராஜ யோகத்தை இயல்பாக செவ்வாய் அடைந்து லக்னமும் ராசியும் பரிபூர்ண மங்களத்தன்மையோடு இருக்கிறது. இவருடைய பிறந்த ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் சுபவர்க்கம் ஏறி இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சூரிய பகவான் தனுசுவினுடைய குருநாதருடைய மூல திரிகோண வீட்டுல 100 மார்க் கொடுக்கக்கூடிய மூல திரிகோண வீட்டுல நல்லபடியாக சுபவர்க்கம் ஏறி இருக்கிறார். அம்சத்துல புதன் பகவான் மீன வீட்டுல 80 மார்க் கொடுக்கக்கூடிய மீன வீட்டுல நல்லபடியாக புதன் பகவான் அம்சத்துல சுபவர்க்கம் ஏறி இருக்கிறார். குருநாதர் குரு பகவான் அம்சத்துல நவாம்சத்துல சுக்கராச்சாரியரோட வீட்டுல ரிஷப வீட்டுல மிக சுபத்துவமாக சுபவர்க்கம் ஏறி இருக்கிறார். கிட்டத்தட்ட அத்தனை கிரகங்களும் சுபத்துவமாக சுபவர்க்கம் ஏறி இருக்கிறது அம்சத்துல. அதாவது சுக்கராச்சாரியார் அம்சத்துல அதிநட்பு வீட்டில் இருக்கிறார், மகர வீட்டில். அதே போல அம்சத்துல சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார். அம்சத்துல தன்னுடைய சொந்த வீட்டுல விருச்சிகத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். சூரியனுடைய வீட்டுல சந்திர பகவான் அம்சத்துல இருக்கிறார். ஏறக்குறைய அத்தனை கிரகங்களும் சுபத்துவமாக அதீத சுபத்துவம் என்று சொல்கிற போது சூரிய பகவானும் புதன் பகவானும் குருநாதருமே சுக்கிரனுடைய வீட்டில இருக்கிறார். அம்சம் அற்புதமாக இருக்கிறது. அவருடைய பிறந்த ஜாதகம் என்று பார்க்கிற போது லக்னத்திலேயே லக்னாதிபதியும் ராசிநாதனுமான அங்கேயே சந்திர பகவான் இருக்கிறார், அங்கே செவ்வாயும் இருக்கிறார். 12ஆம் இடத்துல சனி பகவான், புதன் பகவான், சூரிய பகவான் மூவருமே 8ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய குருநாதருடைய பார்வையில இருக்கிறார்கள். அங்கே புதன் பகவான் வக்கரம் அடைந்திருந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அவருடைய அதிநண்பர், மிக நெருக்கமான நண்பர் சூரிய பகவானை இணைத்துக் கொண்டு அங்கே நட்பு கிரகமா இன்னொரு சனி பகவானும் இருக்க நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிறார். ஸ்தான பலத்தோடு குருவின் பார்வையில புதன் பகவான் இருக்கிறார். 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி சுக்கராச்சாரியார் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார்.
ராகு கேதுக்களின் தொடர்பை அவர் பெற்றிருந்தாலும் போதிய அளவு டிகிரி அளவுல விலகி இருக்கிறார். இப்போது அவருக்கு சுக்கிர திசை தான் நடந்து கொண்டு இருக்கிறது. சுக்கிர திசையில ராகு புத்தி இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த அமைப்பு தான் அவருடைய பிறந்த ஜாதக அமைப்பாக இருக்கிறது. அவர் பிறந்த போது சனி திசையில பிறந்திருக்கிறார். சனி திசை, புதன் திசை, கேது திசை, இப்போது சுக்கிர திசை. அடுத்து 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 எல்லாமே அவருக்கு லக்ன அவயோக தசைகளாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிமிடம் வரைக்கும். லக்ன அவயோக தசைகளாக இருந்தாலும் சனி பகவான் அவருடைய நண்பருடைய வீடு கொடுத்தவர் ஆட்சியாக குருவின் பார்வையில சுபத்துவமாக இருக்கிறார். அதன் பிறகு புதன் திசை வருகிற போது புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல மிதுனத்துல ஆட்சி பெற்று குருவின் பார்வையில சுபத்துவமாக இருக்கிறார். அதன் பிறகு கேது பகவான் சுக்கராச்சாரியருடைய வீட்டுல சுக்கரனுடைய சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். இப்போது சுக்கரனுடைய தசையை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சுக்கிரன் 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் 11ஆம் இடத்துல ராகு கேதுக்களோடு சம்பந்தப்பட்டு கொண்டிருப்பது போல் தெரிந்தாலும் போதிய அளவு டிகிரி அளவுல விலகி இருந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல, வெற்றி ஸ்தானத்துல, ஆதாய ஸ்தானத்துல அமர்ந்து தசை நடத்தி கொண்டு இருக்கிறார். இப்போது அவருக்கு ராகு புத்தி நடக்கிறது. சுக்கிர திசையில ராகு புத்தி நடக்கிறது. ராகுவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் நீச்சம் அடைந்திருக்கிறார். நீச்சனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ராகுவுக்கு நல்லது செய்யும். நீச்சனுடைய வீட்டில் இருக்கிற ராகுவுக்கு நல்லது செய்வதற்கான வாய்ப்புகள் மிக 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 அரிது. இந்த ராகு புத்தியை அவர் கடந்து வருவதற்கு 2026ஆம் ஆண்டு அடுத்த வருடம் 4ஆம் மாதம் ஆகிறது, ஏப்ரல் மாதம் ஆகிறது. அப்போது அவருக்கு நல்லபடியாக அந்த காலத்துல எலெக்ஷன் நடக்க இருக்கிறது. எலெக்ஷன் டைம்ல குரு புத்திக்குள் நுழைந்து விடுவார். ஒருவருடைய ஜாதகத்துல அரசியல் ரீதியான வெற்றிகளை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல அதற்கான ஸ்கோப் எல்லாமே இருக்கிறதுன்னு சொன்னால் பல விதமான யோதிட ரீதியான விதிகள் இருக்கிறது. பார்த்துக் கொள்ளலாம் என்னென்ன விதி என்று. முதல்ல ஒரு மனிதன் அரசியலாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு இல்லற வாழ்வாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த துறையில் வாழ்வாக இருந்தாலும் சரி, அவருக்கு பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்ற அந்த பாக்கியங்களை அவன் அனுபவிக்க வேண்டும் என்றால் லக்னம் வலுவாக இருக்க வேண்டும். இவருடைய ஜாதகத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான தளபதி விஜய் அண்ணாவினுடைய ஜாதகத்துல லக்னத்திலேயே லக்னாதிபதி சந்திர பகவான் வளர்வரை சந்திரனாகி தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார். கூடவே நட்பு கிரகம், அதாவது நட்பு கிரகமான செவ்வாய் பகவானுக்கு அந்த இடம் நீச்சமாக இருந்தாலும் சந்திரனும் செவ்வாயும் சேருகிற போது அது தோஷமாக இல்லை, யோகமாக வேலை செய்யும். அந்த இடம் அவருக்கு நீச்ச வீடாகி, செவ்வாய் பகவானுக்கு நீச்ச வீடாகி முறையான நீச்சபங்க ராஜ யோகத்தை அடைந்திருக்கிறார். லக்னம் நல்ல வலுவாக மங்கள யோகத்தில் இருக்கிறது. லக்னாதிபதி ஆட்சி பெற்று நல்ல மங்கள யோகத்தில் லக்னத்திலேயே இருக்கிறார். வேறு எந்த தீய தொடர்புகளும் இல்லை. லக்னம் வலுவாக இருக்கிறது. நீங்கள் அதாவது எந்த ஒரு கொடுப்பனவை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் உங்களுக்கு லக்னம் வலுவாக இருக்க வேண்டும், கூடவே லக்னாதிபதியும் வலுவாக இருக்க வேண்டும். இந்த இரண்டுமே அவருடைய ஜாதகத்திலே ஸ்கோர் பண்ணி இருக்கிறது. அடுத்த அமைப்பு பார்க்கிற போது உங்களுக்கு பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரம், அங்கீகாரம் அல்லது அரசு, அரசியல், அரசாங்கம் இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் உச்சத்தை தொட வேண்டும் என்று சொன்னால் சிம்மம், சிம்மாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். சிம்மம் என்று சொல்கிற போது சிம்ம வீட்டை நேரடியாக குரு பார்க்கிறார். அதாவது சிம்ம வீட்டிற்கு தீய பார்வைகள் இல்லை. சனி பகவான் பார்த்தாலும் சுபத்துவ சனியாக குருவின் பார்வையில சுபத்துவம் அடைந்துதான் பார்க்கிறார். நேரடியாக 180 டிகிரியில சமசப்தம பார்வையாக சிம்மத்தை குரு பார்க்கிறார். சிம்மாதிபதி சூரிய பகவான் 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று புதனுடைய வீட்டுல புதாதித்ய யோகத்தோடு குருவின் பார்வையில் இருக்கிறார். அங்கே சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் சனி பகவான் நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிறார். அவர் சுபத்துவ சனியாகத்தான் இருக்கிறார். கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பாக இல்லை. அது மட்டுமில்லை, இந்த சூரிய பகவான் சிம்மாதிபதி அம்சத்துல எப்படி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற போது நல்லபடியாக மூலத்திரிகோண வீட்டுல, குருவின் வீட்டுல, தனுசு வீட்டுல நல்லபடியாக அமர்ந்திருக்கிறார். அந்த இடம் சூரியனுக்கு 100 மார்க் கொடுக்கக்கூடிய அதி உன்னதமான சுபத்துவமான வீடு, சுபவர்க்கம் ஏறி இருக்கிறார். லக்னம் வலுவாக இருக்கிறது, லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், சிம்மம் வலுவாக இருக்கிறது, சிம்மாதிபதி சூரியன் அதி அற்புதமாக சுபவர்க்கம் ஏறி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஜோதிட துறையில நல்லபடியாக ஒரு போதிய அளவு புரிதல், போதிய அளவு ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்தால் எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரம், அங்கீகாரம், அரசு, அரசியல், அரசாங்கம் இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் உயர்ந்த பதவிகளுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் 10ஆம் இடமும் 10ஆம் அதிபதியும் நிச்சயமாக வலுவாக இருக்க வேண்டும். 10ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் ராசியிலேயே லக்னத்திலேயே முறையான நீச்சபங்க ராஜயோகத்தோடு உச்சனுக்கு மேல நீச்சபங்க ராஜயோகத்தோடு மங்கள யோகத்தில் ராசியிலேயே லக்னத்திலேயே அமர்ந்திருக்க 10ஆம் இடத்திற்கு எந்த தீய தொடர்புகளும் இல்லை. ஒரு மனிதனுக்கு
அரசாங்கத்துல உயர் பதவிகளை குறிக்கக்கூடிய, அரசியலில் வெற்றி பெறக்கூடிய, பட்டம் பதவி ஆளுமை அதிகாரம் அங்கீகாரம் எல்லாம் கைவரக்கூடிய அமைப்புகள் என்று சொல்லி பார்க்கிற போது லக்னம், லக்னாதிபதி சிம்மம், சிம்மாதிபதி சூரியன், 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி எல்லாமே இவருடைய பிறந்த யாதகத்துல வலுவாகத்தான் இருக்கிறது. இவை அனைத்தையும் தாண்டி ஒரு மனிதனுடைய யாதகத்துல, ஒரு பிறந்த யாதகத்துல அரசியலில் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்றால் வெறுமனே 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி சூரியன், லக்னம், லக்னாதிபதி இதெல்லாம் போதாது. ஒரு புத்தி கூர்மை, சமயோகித புத்தி, சாமர்த்தியமான புத்தி, அதாவது அந்த வினாடிக்கு என்ன முடிவு தேவை, இது போன்ற அமைப்புகளோடு தொடர்புடைய புதன் பகவான் எப்படி இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். வித்யாகாரகன் புதன். விஜய் அண்ணாவோட ஜாதகத்துல புதன் பகவான் புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடியவர், சமயோகித புத்தியை கொடுக்கக்கூடியவர். சரியான நேரத்தில் சரியான காய்களை நகர்த்த வேண்டும் அரசியல்ல. அதற்கு மிக உன்னதமான தேவையாக அதாவது அடிப்படை, ஒரு பேசிக் பவுண்டேஷன் புதன் பகவான் நன்றாக இருக்க வேண்டும். இவருடைய ஜாதகத்துல மிதுன வீட்டுல அவர் 3ஆம் அதிபதியாகி, முயற்சி ஸ்தானாதிபதியாகி, மிதுன வீட்டுல தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று அவருடைய அதிநண்பர் சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு அவருடைய இன்னொரு நண்பரான சனி பகவான் அங்கே இருக்க குருவின் பார்வையில நல்லபடியாக சுபத்துவமாக இருக்கிறார். அந்த புதன் பகவான் அம்சத்துல குருவினுடைய சொந்த வீட்டுல மீன வீட்டுல சுபவர்க்கம் ஏறி இருக்கிறார். இவருடைய பிறந்த ஜாதகத்துல அரசியல்ல, அரசாங்கத்துல நல்லபடியாக உயர் பதவிகளை அடைந்து நல்ல புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லபடியாக இருக்கிறதா என்று பார்த்தால் நல்லபடியாக இருக்கிறது. லக்னம் வலுவாக இருக்கிறது, லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், சிம்மம் வலுவாக இருக்கிறது, சிம்மாதிபதி சூரியன் வலுவாக இருக்கிறார், 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி நன்றாக இருக்கிறது, வித்யாகாரகன் புதனும் சுபவர்க்கம் வரை அற்புதமாக இருக்கிறார். இவையெல்லாம் சரியாக இருந்தால் நல்லபடியாக உங்களுக்கு பதவி பட்டம் ஆளுமை அதிகாரம் வந்து விடுமா? தசா புத்திகள் கை கொடுக்க வேண்டுமே. பிறந்த காலத்தில இருந்து இந்த நிமிடம் வரைக்குமே அவருக்கு அவயோக தசைகளாக நடந்து கொண்டிருக்கிறது. சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை எல்லாமே அவயோக தசைகளாக இருந்தாலும் சுபத்துவ தசைகளாக இருக்கிறதுனால எதுவும் கைமீறி போகவில்லை. அவர் சாதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இப்போது அவருக்கு ராகு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ராகு புத்தி 2026 ஏப்ரல் மாதம் வரைக்கும் நீடிக்கிறது. குரு புத்தியிலிருந்து அவருக்கான வெற்றிகள் ஆரம்பமாகிறது. குரு அவருடைய பிறந்த ஜாதகத்துல என்னதான் அவர் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி நேரடியாக வீடு கொடுத்தவனை தானே பார்க்கிறார். சனி பகவானை தானே பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார். நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டம், அதாவது மறைமுக தனலாபம் எல்லாமே வர காத்திருக்கிறது. இந்த வாய்ப்புகளை சரியாக விஜய் அண்ணா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குருபுத்தி முடிந்த பிறகு சனி புத்தி, சனியுமே சுபத்துவமாக இருக்கிறார் குருவின் பார்வையில. அதன் பிறகு புதன் புத்தி, புதனுமே தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று குருவின் பார்வையில் இருக்கிறார். அதன் பிறகு கேது புத்தி, கேதுமே சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். இவை எல்லாமே முடிந்து விட்ட பிறகு அதாவது சுக்கிர திசை முடிந்த பிறகு சூரிய திசை ஆரம்பமாகும். 2036ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அளவில் அவருடைய பிறந்த நேரம் சரியாக இதுதான் துல்லியமான நேரமாக இருந்தால் நிச்சயமாக பிப்ரவரி மாதம் அளவில் 2036ஆம் ஆண்டிலிருந்து அவருடைய யோக திசைகள் ஆரம்பித்து விடும். முதலாவது திசையாக சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, அடுக்கடக்காக அடுத்த அப்படியே அவருக்கு யோக திசைகள் ஆரம்பம். அதாவது இப்போது அவர் சுக்கிர திசை ராகு புத்தியில் இருக்கிறார். சுக்கிர திசை ராகு புத்தி முடிந்த பிறகு சுக்கிர திசை குரு புத்தி ஆரம்பமாகும். குரு புத்தியில் இருந்து அவருடைய வெற்றி வாய்ப்புகள் மெல்ல மெல்ல அவரை நோக்கி வந்துவிடும். ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்துல சூரியன் நன்றாக இருந்து, லக்னம் நன்றாக இருந்து, சிம்மம் நன்றாக இருந்து, வித்யாகாரகன் புதனம் நன்றாக இருந்து அடுத்தடுத்து யோக தசாபுத்திகள் நடக்கிற போது ஒரு மனிதன் அரசியல்ல நன்றாக சாதிக்க முடியும். இந்த மனிதனுடைய ஜாதகத்துல, விஜய் அண்ணாவோட ஜாதகத்துல நிச்சயமாக சொல்கிறேன், அரசியலில் தலைமை பீடத்தை அலங்கரிப்பதற்கான அத்தனை பாக்கியங்களும் துல்லியமாக தெளிவாக இருக்கிறது. என்னுடைய நீண்டகால ஜோதிட அனுபவத்துல நான் கற்றுக்கொண்ட, நான் பார்த்த மிகப்பெரிய ஒரு அனுபவம், 3ஆம் இடமும் 3ஆம் அதிபதியும் எந்த ஒரு மனிதனுக்கு நல்ல வலுவாக இருக்கிறதோ அந்த மனிதன் விடாமுயற்சியின் மூலம் வெற்றி வாகை சூடக்கூடிய மனிதனாக இருப்பார். இவருடைய பிறந்த ஜாதகத்துல, விஜய் அண்ணாவோட ஜாதகத்துல 3ஆம் இடத்துக்கு எந்த தீய பார்வைகளும் தீய தொடர்புகளும் இல்லை. 3ஆம் இடம் இயல்பாக வலுத்திருக்கிறது. தன்னுடைய தன்மையில எந்த குறைகளும் இல்லாமல் இயல்பாக இருக்கிறது. அதே நேரத்துல 3ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டுல ஸ்தான பலத்தோட ஆட்சி பெற்று குருவின் பார்வையில அம்சத்துல குருவின் வீட்டுல, உண்மையில சொல்றேன், விடாமுயற்சியின் மூலம் நல்லபடியாக வெற்றிகளை தன்வசமாக்கக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம். அது மட்டும் இல்ல, கடகராசி கடக லக்னம் என்று சொல்லி லக்னம் நல்ல வலுவாக இருக்கிற போது அந்த மனிதனுக்கு இயல்பாகவே தாய் உள்ளம் இருக்கும். எல்லா உயிர்களுக்கும் தன்னாலான எல்லா நன்மைகளையும் செய்ய வேண்டும் என்கின்ற உண்மையான உணர்வு இருக்கும். பாபத்துவம் அடைந்து விட்டால் அந்த உணர்வு இருக்காது. ஆனா இவருடைய ஜாதகத்துல லக்னமோ ராசியோ பாபத்துவம் அடையவில்லை. லக்னத்துல வளர்பிறை சந்திரன், அங்கே செவ்வாயம் சேர்த்து கொண்டு மங்கள யோகத்தில் இருக்கிறார். உண்மையில சொல்றேன், சூரிய திசையிலிருந்து இவருடைய உண்மையான வெற்றிகள் ஆரம்பம்.
அதற்கான அஸ்திவாரங்கள், அடிப்படைகள், வளர்ச்சிகள், படிப்படியான முன்னேற்றங்கள் எல்லாமே சுக்கிர திசை குரு புத்தியிலிருந்து ஆரம்பித்து விடும். ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்துல நல்லபடியாக அரசியலுடைய வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். அரசியல்ல, அரசாங்கத்துல பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரம் எல்லாம் வந்து தான் நினைத்ததை அரசியலில் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன அமைப்புகள் எல்லாம் அவருடைய ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்க வேண்டுமோ அவை அத்தனை அமைப்புகளுமே தமிழக வெற்றி கழகம் தலைமை பண்பில் இருக்கக்கூடிய, தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய தளபதி விஜய் அண்ணாவுடைய ஜாதகத்தில் இருக்கிறது. 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கிற அவருடைய சுக்கிர திசை குரு புத்தியிலிருந்து படிப்படியான வெற்றிகள் எல்லாம் ஆரம்பித்து முடிசூடா மன்னனாக திகழப் போகிறார். அரசியல்ல அவருடைய சூரிய திசையிலிருந்து முடிசூடிய மன்னனாக அற்புதமான பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரத்தோடு இருப்பார். தமிழக வெற்றி கழகம் ஜோதிட ரீதியான உண்மையான துல்லியமான விளக்கத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் அரசியல் பயணத்துல ஒரு வெற்றி கழகமாகவே இருக்கும். தொடர்ந்து எல்லா வெற்றிகளையும் பெற்று மக்களுக்கும் தமிழகத்திற்கும் எல்லா நன்மைகளையும் தமிழக வெற்றி கழகம் செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். இந்த பலன்களை எல்லாம் கலப்படம் இல்லாமல் துல்லியமாக நேர்மையாக இருப்பதை அப்படியே சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை தந்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. எனக்கு ஜோதிடத்தை கற்றுத்தந்த குருமார்களுக்கு நன்றி. யோகிமான் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.